ஹாய் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் லெவல் மெட்டீரியல் பார்க்குறோம்ப்பா. ஒரு நாள் தான் இருக்குது, நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் பார்க்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்கள். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து வி ஹவ் டிஸ்கஸ்ட் எக்ஸசைஸ் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 5 வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அது அடுத்த வீடியோ ஃபார் மினிமம் லெவல் மெட்டீரியல் கிளாஸ் 10 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார் 2025 2025க்கு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். ஓகேப்பா. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கே தெரியும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் அரௌண்ட் 6 மார்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொலீனியர், அது இம்பார்ட்டன்ட் தான். தென் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் கொஸ்டின். எஸ். தென் ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வேல்யூ ஆஃப் ஒய், தென் 0,1 ஈக்விடிஸ்டன்ட். ஈக்விடிஸ்டன்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டட்ப்பா. அதெல்லாம் நீங்கள் நார்மலாக புக் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் டிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் எதுவும் நோட் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. ரொம்ப ரிப்பீட்டட்னு கேட்டிங்கன்னா ட்ரைசெக்ஷன் நீங்கள் பார்த்தே தான் ஆகணும். மற்றபடி இந்த புக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ், பாயிண்ட் ஆஃப் டிவிஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல் புக் கொஸ்டின் ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் கொஸ்டின்ஸ் வரும் இதுலேயே. அப்புறம் பேரலோகிராம் டேக்கன் இன் ஆர்டர். தென் இந்த சென்டர் கொஸ்டின் இதில் ரொம்ப ரிப்பீட்டட்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரைசெக்ஷன் கொஸ்டின் சொல்லுவேன். தென் வந்து ஏபி ஈக்குவல்ஸ் டு 3/7 ஏபி சொல்லுவோம்ப்பா. இந்த 13th கொஸ்டின் இதுவுமே புக் தான். ரிப்பீட்டட் லைக் எனிதிங், ரொம்ப ரிப்பீட்டட். தென் 14th and 15th இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ். தென் 15th பாருங்கள், ஏரியா ஆஃப் ராம்பஸ். தே ஆஸ்ட் ஏரியா ஆஃப் ராம்பஸில் ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ இங்கே ஏபிசிடின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா D1 வந்து ஏசி அண்ட் D2 வந்து பிடி. ஆஃப் இன்ட்டு ஏசி இன்ட்டு பிடியில் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கைண்ட்லி கோ த்ரூ. நவ் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்ப்பா. அடிஷ்னல் கொஸ்டின்ஸில் அதே மாதிரி ஈக்விடிஸ்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த சம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது புக் சம், இது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்புறம் ரெக்டாங்கிள் வந்து அதில் கொடுக்கல, அதனால் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் அகெயின் ஈக்விடிஸ்டன்ட் வித் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்டன்ஸ், ப்ரூவ் தட் 3x = 2y. இந்த சொல்யூஷன்ஸ் இதே ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து ட்ரையாங்கிள்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பாக ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பார்க்கணும். அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். தென் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் ரிப்பீட்டட்ப்பா. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்ப்பா. தென் இந்த இஎஃப் பேரல் டு கியூஆர் கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஜஸ்ட் ரோல் பண்ணுறேன். பிசி பேரல் டு கியூஆர் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சார்னா பிபிடிக்கு சப்டிவிஷனாக இந்த ட்ரெபீசியம் சம் 6th and 7th மாடல் கேட்கலாம். ரொம்ப ரிப்பீட்டட் தான். தென் 8th கொஸ்டின் நார்மலாக தே கேன் ஆஸ்க் டு த ஆங்கிள்ஸ், இதுவும் புக் கொஸ்டின். தென் 9th ஒன்மா 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணலாம். தென் ட்ரையாங்கிள் ஏபிஇ கான்குவென்ட் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. அதற்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள்ஸ் 2 சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுற இந்த கான்டென்ட். தென் 13th 14th இந்த 14th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து நமக்கு 10th கொஸ்டினாக இருக்கும் செகண்ட் எக்ஸசைஸில் இதில் இருக்க 14th கொஸ்டின். அதே மாதிரி 15th இம்பார்ட்டன்ட். நம்மளோட ரொம்ப ஃபேவரட் கொஸ்டின் வருது, 17th வருது. 17th அண்ட் 21stலாம் ரொம்ப ரிப்பீட்டட். ஈவன் இந்த 20th கொஸ்டின் காம்பிடன்சி பேஸ்டு வேர்ட் ப்ராப்ளம் சொல்லி ரிப்பீட்டடாக கேட்குறாங்கப்பா. அந்த வெர்டிக்கல் பூல் கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இதில் வந்து எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 10, 12, 14, 16 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? 10th அந்த 10க்கு அப்புறம் இருக்க கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டட். பட் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் என்னன்னு கேட்டிங்கன்னா 14th கொஸ்டின். ஸோ ஒரு பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் நம்பர் 14ம் பிபிடியுமே 50% அரௌண்ட் 50% கொஸ்டின் பேப்பரில் ரெப்படேட்டிவாக கேட்குறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை ஒழுங்காக பாருங்கள். சரியா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்குங்க. தென் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ அடிஷ்னல் கொஸ்டின்ஸில் தே ஹாவ் சிமிலர் கொஸ்டின்ஸ். CA ஸ்கொயர், இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட் வருமா? CA ஸ்கொயர் = CB × CD. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினும் இதெல்லாம் தயவு செஞ்சு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வருதா இல்லையான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். AP × PC = BP × PD கொஸ்டின் ரிப்பீட்டட். எல்லாமே ரிப்பீட்டட், பட் இது ரொம்ப ரிப்பீட்டட். தென் 6th கொஸ்டின் BE/DE = AC/BC. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு 5 cm, தேர்டுக்கு 5.4 cm, ஃபோர்த்துக்கு வந்து ஏசி வந்து 7.2 cm, பிசி வந்து 9 cm. சர்க்கிள்ஸ்ப்பா. சர்க்கிள்ஸில் புக் எல்லாமே படிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா. அவ்வளோதான், நான் ரொம்ப சிம்பிளாக க்ளோஸ் பண்ணுவேன்.
பட் இருந்தாலும் அவங்க சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த 2 தியரம் வருமா? என்ன பொறுத்தீங்கன்னா இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா நான் வேறு மாதிரி சொல்லுவேன். முதல்ல இதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சொல்லுவோம். இதில் இருக்கிறது வரும், பட் நான் வேறு ஆர்டரில் சொல்லுவேன். ஸோ இந்த கொஷின், தென் 8th கொஷின் என்னோட ஆர்டரில் என்னெல்லாம் வரும்னா இது ஃபஸ்ட்டு டிக் பண்ணனே. இப்போது கண்டிப்பாக தியரம் 10.1 10.2 2 கொஷின் ஆயிடுச்சா? இது கொஷின் 3ஆவதாக இருக்கும், இது 4ஆவதாக இருக்கும். ஸோ இதுவும் இந்த பேரலோகிராம் சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் வந்து ராம்பஸ்னு ஒரு இருக்குல்ல, பேரலோகிராம் சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் இஸ் அ ராம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா புக்கில் 11th கொஷின், இது 8th கொஷினாக இருக்கும். இந்த 2 கொஷினையும் கண்டிப்பாக ஒன்றாவே படிக்கலாம். ஸோ இது இந்த 9th பார்த்தாச்சு, ஆங்கிள் ஏபி 90 டிகிரி. இந்த 11th கொஷின் தான் ஏற்கனவே சொன்னது. இந்த 12th கொஷின் இந்த தடவை சென்னை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸில் கூட 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலா கொஷின் 13th. இதெல்லாமே ரிப்பீட்டட். இதோட அவங்க எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 இதில் இன்க்ளூட் பண்ணலை. நான் அதுவும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுவேன். இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு 3 மார்க் லெவலில் இந்த கொஷின் நம்பர் 8லேருந்து அப்படியே எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 அப்புறம் 2 தியரம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை ரொம்ப நல்லா படிக்கணும். அந்த எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 தான் அடிஷ்னல் கொஷின்ஸில் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 4th கொஷினில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அடிஷ்னல் கொஷின்ஸ் உங்களால் போட முடியுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக், நிறைய கொஷின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, அதில் ரொம்ப பேசிக். அப்புறம் 5th கொஷின், அதுவும் அடிஷ்னல் கொஷின்ஸில் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். தென் கொஷின் நம்பர் 6மா, ஏக்யூ ஈக்குவல் டு half ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் முடிஞ்சிச்சு. தென் ட்ரிக்னாமெட்ரி பேசிக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக என்சிஆர்டி சம்ஸ் பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் த பிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சில்ட்ரன். இந்த 5th கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, காஸ் ஏ காஸ் பி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டிய புக் கொஸ்டின்ஸ்னாவே எல்லாரும் பார்க்கணும் தான் செய்யணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ரிப்பீட்டட்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் 9 இது புக்கில் இருக்குது, இந்த சைன் பி காஸ் பி பிக்யூ. தென் கொஸ்டின் நம்பர் 10ல் இருந்து ட்ரிக்னாமெட்ரிக் டேப்லர் காலம், ட்ரிக்னாமெட்ரிக் டேப்லர் காலம் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். ஈவன் இந்த 15th கொஸ்டின் tan a + b tan a - b இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தென் கான்ஜுகேட் சம் இந்த 17th அந்த 16th பார்த்தீங்கனாலே வி ஹாவ் சம் கான்ஜுகேட் ரிலேட்டட் கொஸ்டின். இந்த 21st வந்து ப்ராப்பராக கான்ஜுகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தென் 23rd 24th இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். தென் ஆன்சர்ஸ்மா, ஆன்சர்ஸ் ஏதோ பார்த்துக்குங்க. ஃப்ரம் கொஸ்டின் நம்பர் 4லேருந்து இந்த 15 வரைக்கும் இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதாவது அதில் சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அடிஷ்னல்ஸ்மா சிம்பிளாக அந்த இது ப்ரூவ் தட் சம், இந்த 5ல் இருக்கிறது இந்த லாஸ்ட் ப்ரூவ் தட் ஐடென்டிட்டி எல்லா சம்மும் புக்கில் இருக்கிறது நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அது நீங்கள் அதில் சாய்ஸ் எடுக்க முடியாது. அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் இந்த ஹைபாட்டனியஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். தென் இந்த ப்ரூவ் தட் சம்ஸ் பாருங்களேன், ஃப்ரம் 5 பாருங்கள். ஃப்ரம் 5 இருக்க கொஸ்டினில் நீங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மாடல் நீங்கள் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கணும். பட் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ப்பா, அதுவும் நிறைய புக் கொஸ்டின்ஸ்மா. இந்த ட்ரீ பிரேக்ஸ் கொஸ்டின், இந்த கான்ட்ராக்டர் கொஸ்டின் இதெல்லாம் நிஜமாகவே இம்பார்ட்டன்ட், புக்கில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அப்படியே அடுத்தது போகிறேன். அதுவே கைட் கொஸ்டின், இந்த எக்ஸசைஸில் இருக்கிறது எல்லாம் பார்த்து தான் ஆகணும். அதுதான் எல்லா சம்மும் தான் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க ரிப்பீட்டட்னு. அதில் அந்த 2 போல்ஸ் கொஸ்டின், இந்த 8th கொஸ்டின் நிறைய பேருக்கு இந்த டயக்ராம் ஆப்போசிட் தான் வரும்னு டவுட் இருக்கும். ஸோ 8th கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட். தென் 11th கொஸ்டின், ஏன்னா ஒரே கொஸ்டின் ஆங்கிள் எலிவேஷனும் இருக்கும் டிப்ரெஷனும் இருக்கும். ஸோ தட் வாஸ் ரிப்பீட்டட் தான். தென் 12th கொஸ்டின் நிறைய பேர் ப்ராப்பராக அந்த ஆங்கிள்ஸ் போடுவாங்க. ஸோ தட் வாஸ். தென் 13th அந்த டால் கேர்ள் சம், யா ரிப்பீட்டட் சம்ஸ் தான். ஏதோ ப்ராப்பராக கோத்ரூ பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள்ஸ் வந்துட்டோம்ப்பா. ஸோ அதுலேயும் புக் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா ஆஃப் குவாரன் படிக்கணும். இந்த லென்த் ஆஃப் த மினிட் ஹேண்ட் ஆஃப் த கிளாக், இந்த 3rd கொஸ்டின் ரிப்பீட்டடாக 2 மார்க்குக்கு இருக்காங்க. நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்க, 5 மினிட்ஸ்க்கு பதிலாக மினிட்ஸை மாற்றுவாங்க, ரேடியஸ் மாற்றுவாங்க. ஸோ இந்த 3rd கொஸ்டின் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் நிறைய தடவை பார்த்துருக்க வேண்டிய கொஸ்டின் தான். மினிட்ஸை மாற்றி ரேடியஸை மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும் 1 மினிட்டுக்கு 6 டிகிரி. இப்போது 5 மினிட்ஸ்க்கு ஏற்றா 5 6 30 டிகிரி. இந்த மாதிரி எத்தனை மினிட்ஸ் கேட்குறாங்களோ அதை θ/360 டிகிரி இன்ட்டு πr² ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வருவீங்க. அதே மாதிரி தான் 4th கொஸ்டினும். இந்த கார்ட் அட் த சென்டர், இந்த மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்டார் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தென் தேர் ஆஸ்கிங் ஈவன் லென்த் ஆஃப் த ஆர்க்கு, ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்ம்ட் பை த ஆர்க்கு. ஈவன் ஏரியா ஆஃப் த செக்டார் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த இதுவுமே
வாட் செக்மெண்ட் கரஸ்பாண்டட் பை த கார்டு, அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 6th கொஸ்டின் வந்து அகெயின் மைனர் அண்ட் மேஜர் செக்மெண்ட். இந்த டிகிரிப்பா ஈவன் இந்த 7th கொஸ்டின் பாருங்களேன், இந்த 120 டிகிரி இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இந்த சம்மை நம்ம 2 வகையில் போடலாம். ஒன்று வந்து பிரித்து ட்ரையாங்கிள் வச்சு போடணும், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். ஸோ எது உங்களுக்கு ஈஸின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் புக் கொஷின்றதுனால நான் அடுத்தது போகிறேன், டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறதுனால எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ப்ரூட் சம், அம்ப்ரல்லா சம். ஏன்னா அம்ப்ரல்லா சம்மில் 8 ட்ரிப் எப்படி ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி அதர் திங்ஸும் கேட்கலாம். அதே மாதிரி வைப்பர் சம், அண்டர் ராக்கில் இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க ஃபியூ கொஷின்ஸ் வந்து இது காம்பிடென்சி பேஸ்ட் கொஷின். ஸோ அதனால் அது ரிலேட்டட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்புறம் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் see that. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ்ப்பா, ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஜஸ்ட் வி மூவ் ஆன். இந்த 2 கியூப்ஸ் எண்டு டு எண்டு இருக்குன்றது இம்பார்ட்டண்ட். அதில் 2 கியூப்ஸ் மாதிரி 3 கியூப்ஸ் கேட்கலாமா எக்ஸாமில். ஸோ அப்போ எல் மாறும். இப்போ இது 64ன்றதுனால உங்களுக்கு தெரியும் ஏ கியூப் 64, அப்போ ஏ வந்து 4. இப்போ இந்த 64க்கு பதிலாக இந்த கியூப் ரூட்டில் என்னென்னலாம் வருமோ அது எல்லாமே கேட்கலாம். 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கியூப் படிச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தென் லென்த்து போடும்போது யூ ஹவ் டு ஆட் 4 + 4 8 சென்டிமீட்டர், அப்போ தான் எல் கிடைக்கும். பிரெத் ஹைட் வந்து ஆஸ் யூஷுவல். தென் செகண்ட் சம் வெசல், இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த வெசல். தென் தேர்டு ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய், இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதில் இருக்குது இதெல்லாம் செம ரிப்பீட்டட் புக்ஸமே தான். எல்லா புக்ஸமும் சர்ஃபேஸ் ஏரியா வளையம் பொறுத்த வரைக்கும் பார்த்து தான் ஆகணும், அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. மெடிசன் கேப்சூல் சம் நிறைய தடவை பார்த்துருக்காங்க. இந்த 10th சம்பா, இந்த 10th ஸ்லாண்ட் ஹைட் இங்கே கொடுத்துட்டாங்க. நிறைய இதில் ஸ்லாண்ட் ஹைட் கொடுக்காம நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்லாண்ட் ஹைட் கேட்பாங்க, அது ரிப்பீட்டட். ஸோ 10th சம் ரொம்ப ரிப்பீட்டட். அப்புறம் இந்த 9th சம் மாதிரி மாடலில் அவங்க வந்து வெறும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவீங்கல்ல, பட் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஆர்டிக்கல் வால்யூமும் சேர்த்து கேட்குறாங்க. அப்போ சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ சிலிண்டர் -2 இன்ட்டு CS போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ரிப்பீட்டட். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ரச்சல் இந்த குளோப் ஜாமுன் சம் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ஸோ அதனால் ப்ராப்பராக பார்த்துக்குங்க. தென் பென் ஸ்டாண்டு ஆல் புக் கொஷின்ஸ் தான்ப்பா, செம்ம ரிப்பீட்டட். ஸோ புக் கொஷின்ஸ் எதுவுமே நான் ஒழுங்காக பார்க்கலன்னு மட்டும் எனக்கு சொல்லிடாதீங்க. புக் கொஷின்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸில் எல்லாமே பக்காவாக பார்க்க வேண்டிய கொஷின்ஸ் தான். தென் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் எதுவுமே சொல்ல வேணாம், புக் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும், எக்ஸ்ட்ராவும் நிறைய பார்க்கணும். இருந்தாலும் மீன் மீடியன் மோட், அதில் செகண்ட் கொஷின் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி மீன் 18 கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் பக்காவாக பார்க்கணும். செகண்ட் இது வந்து புக்கில் தேர்ட் கொஷினாக இருக்கும், செம்ம ரிப்பீட்டட். அப்புறம் நார்மல் மீன் மீடியன் மீன் வந்து கேட்குறது, மோட் கேட்குறது, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் மீடியன் மீன் மோட், இது 6th கொஷின், அதுவும் நிறைய தடவை கேட்டிருக்க கொஷின் தான். எனக்கு தெரிஞ்சு தேர்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், 4 கொஷின் செம்ம ரிப்பீட்டட். அதில் செகண்ட் கொஷின் அந்த மீடியன் சம், மீடியன் 28.5 அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அண்ட் 8th கொஷின் பாருங்கப்பா, பாலிசி ஹோல்டர்ஸ் பிலோ, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. லெஸ் தென் கொடுத்துட்டு தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு சால்வ் த பிலோ கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தென் அதே மாதிரி இந்த கொஷின் தான், அண்டர் சார் நேம்ஸ் வாட் இஸ் தட்னு. இதில் இன்டர்வல்ஸ் கொஞ்சம் சைஸஸ் மாறுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் புக் கொஷின்ஸ் தான், ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக. ப்ராபபிலிட்டிப்பா புக் கொஷின்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கணும். ஐ திங்க் இதில் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். யாவ் டவுட்னா ஐ கேன் ஆஸ்க் மீ. ப்ராபபிலிட்டி அகெயின் புக் கொஷின்ஸ். ஸோ இந்த பால் சம்ஸ், பிக்கி பேங்க் சம் எல்லாமே பார்க்கணும்ப்பா. இதான் அதில் ரொம்ப ரிப்பீட்டடாக நிறைய தடவை வந்த சம்ஸ்னா புக் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் தான், இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. டைம் இல்லை சார், நான் கொஞ்சம் பார்க்கணும், ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள், லைட்டாக பார்க்கணும் அப்படின்றதுல இதெல்லாம் கொஷினை பார்த்துட்டு உங்களால் போட முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10th தென் இந்த டிஃபெக்டிவ் பென்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கிளியரானு செக் பண்ணுங்கள். இந்த பல்பு, இந்த டிஸ்க் சம்ஸ், டவுட்ஸ் அதே மாதிரி தான்மா. அந்த சைல்டு ஹேஸ் டை, அதில் லெட்டர்ஸ் எவ்வளோ லெட்டர்ஸ் இருந்தது, அப்புறம் சம் லாட்டில் எவ்வளோ பென்ஸ்,
டைஸ் த்ரோன் ட்வைஸ் எவ்வளோ தடவை ரிப்பீட்டாக கேட்குறேன். கார்ட்ஸ் கொஸ்டினும் டைஸ் த்ரோன் ட்வைஸ் கொஸ்டினும் நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனாலுமே அதெல்லாம் 5 வில் கம் அப் எ டைம், 5 வில் நாட் கம் அப் எ டைம். இப்போ இந்த டைஸ் கொஸ்டினில் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ நிறைய கேட்பாங்க. டபுளெட் கேட்கலாம், இல்லை வந்து இன்னும் ஈவன் நம்பர், ஆட் நம்பர், அது எல்லாமே கேட்கலாம். ஸோ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.